இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 2, மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 3. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் 9Z1 Z2 பிளஸ் 4Z1 Z3 பிளஸ் Z2 Z3 இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க பண்ண மாட்டேன். சரியா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம் தான். நமக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒரே ஒரு நோட் இருந்தா போதும். Modulus of Z equal to A implies Z bar equal to A squared by Z. போன கிளாஸ்ல என்ன இது சொல்லியிருக்கேன்னா, Modulus of Z equal to A implies Z bar equal to A squared by Z or Z equal to A squared by Z. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சரியா? இப்ப அதே ரிசல்ட் இங்க நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z1 equal to 1 அப்படின்னா Z1 bar equal to 1 by Z எழுதலாமாப்பா? அதே மாதிரி இங்க என்ன எழுதலாம்? Z2 bar equal to 2 squared. 2 squared எவ்வளவு கிடைக்கும்? 4 by Z. இங்க Z3 bar equal to, சரியாப்பா, Z3 bar equal to 3 squared 9 by Z. சரியா? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ரிசல்ட்டை நம்ம ஏற்கனவே போட்ட இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் கிளாஸே நான் இந்த இது சொல்லியிருக்கேன் உனக்கு. அந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணி இங்க நான் கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா 1 2 இருக்கு, 1 3 இருக்குது, 2 3 இருக்குது. ஒரு சைக்கிளிக் ஆர்டர்ல ஒன்னொன்னு மிஸ்ஸிங் ஆகி இருக்குது. சரியா? இந்த மாதிரி வந்திருக்கனால நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப இந்த ஹோல் டேர்ம்லயுமே Z1 Z2 Z3 by Z1 Z2 Z3 ஒரே நம்பரால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல்ல, அதைத்தான் நான் இங்க பண்ணிருக்கேன். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உனக்கு இந்த ரிசல்ட்டும் இந்த ஸ்டெப் ஞாபகம் வந்துச்சுன்னா நீ தப்பு இல்லாம எழுதிடுவ. இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உனக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கணும்? இந்த ரிசல்ட். சரியா? இந்த ரிசல்ட்டும் பிளஸ் அது கூடவே என்ன வரணும்? இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வரணும். சரியா? இது வந்துச்சு அப்படின்னா உனக்கு இந்த மேக்சிமம் ஸ்ட்ரக் ஆகாது, கடகடன்னு எழுதிடுவ. சரியாப்பா? ஓகே. 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3. Okay. நல்லா கவனிச்சுக்கோ. சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ இங்க கொண்டு போய் ஒவ்வொன்றவா டிவைட் பண்ண போறேன், ஒவ்வொரு டேர்மோடையும் உள்ள டிவைட் பண்ண போறேன். அப்ப மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 into 9 Z1 Z2 divided by Z1 Z2 Z3 plus 4 Z1 Z3 divided by Z1 Z2 Z3 plus Z2 Z3 divided by Z1 Z2 Z3. சரியா? ஓகே. இந்த ஸ்டெப்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? புரியலன்னா கேள்வி சொல்றேன். இந்த ஸ்டெப்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்ன பண்ணிருக்கோம்? சேம் நம்பரால எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணுமே பண்ணல. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. Z1 Z2 Z1 Z2 கேன்சல், Z1 Z3 Z1 Z3 கேன்சல், Z2 Z3 Z2 Z3 கேன்சல். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இதுக்கு தனி மாடுலஸ் போட போறேன். நமக்கு தான் ப்ராப்பர்ட்டி தெரியும். நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 that's equal to மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா மாடுலஸை தனித்தனியா எழுதிக்கலாம். நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதை இங்க அப்ளை பண்ண போறேன். மாடுலஸ் ஆஃப் Z1
modulus of Z2 modulus of Z3 into modulus of இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 9 by Z3 plus 4 by Z2 plus 1 by Z1. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 given என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 1 கொடுத்துருக்காங்களா? மாடுலஸ் ஆஃப் Z1 equal to 1, மாடுலஸ் ஆஃப் Z2 equal to 2, மாடுலஸ் ஆஃப் Z3 equal to 3. அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1 into 2 into 3 மாடுலஸ் 9 by இங்க 1 போட மட்டுமா Z1 இங்க Z2 இங்க Z3 வருமாப்பா இந்த ரிசல்ட்ல. Z1 bar equal to 1 by Z1, Z2 bar equal to 4 by Z2, Z3 bar equal to 9 by Z3. அப்ப இந்த 9 by Z3 பதிலா நம்ம என்ன போடலாம்? Z3 bar. 4 by Z2 க்கு பதிலா என்ன பண்ணலாம்? Z2 bar. 1 by Z1 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? Z1 bar. சரியா? ஓகே, இப்ப போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நமக்கு இன்னொரு ரிசல்ட் ஒன்று தெரியும். Z1 plus Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. சரியா? இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் பார் போட போறோம். சரியாப்பா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். இது வரைக்கும் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் புரியாம இருந்தா கேளுங்க பாப்போம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதை மல்டிபிள் பண்றப்ப எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 6 கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி தெரியும் பாருங்க. Z1 plus Z2 plus Z3 ஹோல் பார்னு போட்டேன். சரியாப்பா? இப்ப பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z equal to மாடுலஸ் Z bar. மாடுலஸ்க்குள்ள Z இருந்தாலும் Z bar இருந்தாலும் ஒண்ணுதான். நம்ம அப்ப என்ன பண்ணலாம்? அதோட காஞ்சுகேட் இல்லாம Z bar இல்லாமலே எழுதலாம். 6 into Z1 plus Z2 plus Z3. சரியா? இது given எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 into 1 6. அவ்வளவுதான். அவங்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்ப இந்த சம் போடணும்னா நமக்கு 2 ஐடியா மறந்துடவே கூடாது. ஒன்னு என்ன அப்படின்னா, கொஸ்டினை பார்த்துட்டே மாடுலஸ் ஆஃப் Z equal to A implies Z bar equal to A squared by Z or Z equal to A squared by Z bar. இந்த ரிசல்ட். அடுத்து இந்த ஒரு இடத்துல சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம். அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் இந்த ரிசல்ட்லாம் இங்க அப்ளை பண்ணக்கூடிய தெரிஞ்சிருந்தா போது, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இந்த சமயம் யாருக்கும் டவுட் இருக்காப்பா? சேம் இதே மாடல்ல பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வச்சுக்கோ. 2.12 எக்ஸாம்பிள் சம் 2.15. சரியா? இந்த 2 சம் இதே மாடல்ல இருக்கும். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாரு. புரியலன்னா கேளு, சொல்றேன். பெண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. அடுத்து பாத்தீங்கன்னா 9th சம். சரியா? 9th சம் பாத்தீங்கன்னா
z cube plus 2z bar equal to 0 has 5 solution. சரியா? சரி, இதுக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும், வேற ஒண்ணும்ல. இப்ப இந்த இடத்துல z பார்க்கு பதிலா ஒருவேளை z இருந்திருந்தா 3 சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கலாம். இங்க z பார் இருக்கிறனால இந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் z மாத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் உனக்கு பார்த்த உடனே தெரியணும். சரியாப்பா? இது ஒண்ணு. அதுக்கப்புறமேல எத்தனை சொல்யூஷன் வருது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியதை எடுத்துக்கிறோம். z cube plus 2z bar equal to 0. அப்ப z cube equal to minus 2z bar எழுதலாமா? ஒரு டைம் ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போயிட்டோம், பிளஸ் டைம் அங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா டேக் மாடுலஸ் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் மாடுலஸ் அப்ளை பண்ண போறேன். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் அப்ளை பண்ண போறேன். மாடுலஸ் ஆஃப் z cube that's equal to மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2z bar. சரி, மாடுலஸ்குள்ள மைனஸ் இருந்தாலும் விட்டுறலாம், கான்ஸ்டன்ட் இருந்தா வெளியில கொண்டு வந்துடலாம். 2z. அதே மாதிரி z பார் இருந்தா என்ன போட்டுக்கலாம்? zனே போட்டுக்கலாம். இதான நம்ம பார்த்திருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். அதனால மைனஸை விட்டுறலாம், கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்துடலாம், அந்த பாரையும் விட்டுறலாம். சரியா? ஓகே, எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வரேன். மாடுலஸ் ஆஃப் z cube minus 2 modulus of z equal to 0. சரியா? அப்ப என்ன வரும்னு பாருங்க. ரெண்டுல இருந்து ஒரு மாடுலஸ் z காமன் எடுத்துறேன். மாடுலஸ் z எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்டு மைனஸ் 2 இருக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு 0. சரியாப்பா? மாடுலஸ் ஆஃப் z ஒன்ன நான் எடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்டு மைனஸ் 2. அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஒன்னு இது 0 அல்லது இது 0. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 எழுதலாமா? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் z க்கு பதிலா z டாட் z பார் ஈக்குவல் டு 2, z dot z bar equal to 2. அப்ப z bar equal to 2 by z. சரியாப்பா? z bar பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? 2 by z போடலாம். சரியா? ஆல்ரெடி இங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்ஸ் சொல்யூஷன் z bar வச்சு கண்டுபிடிக்க போறோம். இப்ப given கொஸ்டினுக்கு வரோம். z cube plus 2z bar equal to 0. z cube plus 2 into z bar. z bar என்ன எழுதலாம்? 2 by z. That's equal to 0. இதை கிராஸ் மல்டிபிள் பண்றோம். z power 4 plus 2 into 2 என்னவா மாறிரும்? 4 மாறிரும். That's equal to 0. by z அங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும்? 0 into something 0 ஆயிரும். சரியா? இப்ப z power 4னா அங்க எத்தனை சொல்யூஷன் இருக்கு? 4 சொல்யூஷன் இருக்கு. ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல ஒரு 4 சொல்யூஷன், இதுல ஒரு சொல்யூஷன். அப்ப எத்தனை சொல்யூஷன் ஆயிருச்சு? 5 சொல்யூஷன் ஆயிருச்சு. சரியா? the equation has 5 solution. அவ்வளவுதான், இப்ப ஒண்ணுமே கிடையாது. சரியா? அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம முதல்ல z பார் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஐடியா முதல்ல ஞாபகம் வரணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? இந்த சமயம் யாருக்கு டவுட் இருக்கா? சேம் இதே மாடல்ல பார்த்தேன்னா எக்ஸாம்பிள் 2.16 இருக்கும். சரியா? அது ஹோம்ஒர்க் வச்சுக்கோ, ட்ரை பண்ணி பாரு. சேம் இதே மாடல்ல தான் இருக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா மாடுலஸோட அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு ஒரு மாடல் சம் மட்டும் நமக்கு ஆக்சுவலா கொடுக்கல. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். என்னன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு given points given vertices form a triangle. அந்த மாதிரி ட்ரையாங்கிள் என்ன கேட்பாங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரா இல்ல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்குலரா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, ஏதாச்சும் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துறாங்க. Z1 Z2 Z3 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆர்கட் பிளேன்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், எப்பயும் போல 2 பாயிண்ட் கிடையாது டிஸ்டன்ஸ், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஏபிசின்னு வச்சுக்குவோம். ஏபிபிசிசிஎம் மூணுமே முதல் இடத்துல கண்டுபிடிச்சிருக்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரா இருந்தா ஏதாச்சும் 2 சைடோட ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்குலரா இருந்தா எல்லாமே ஈக்குவலா வரும். சரியா, அந்த மாதிரி வரும். இன்னொரு கொஸ்டின் இதுல இருக்கும், என்னன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ரெக்டாங்குலரை ஃபார்ம் பண்ணுன்னு கேட்பாங்க. ஒன்னு இது. இன்னொன்னு என்னன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரெக்டாங்குலரை ஃபார்ம் பண்ணுதான் கேட்பாங்க. நீ என்ன பண்ணு, ஏபிசிடி. சரியா, எப்பயும் போல ஏபிசிடி நேம் வச்சுக்கிறோம். இதுல ரெக்டாங்கிள் அப்படிங்கிறப்ப என்னது, இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்தா மட்டும் ரெக்டாங்கிள் சொல்ல முடியாது. இதோட ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லணும். சரியா, அப்ப ஆப்போசிட் சைட் ஈக்குவல் சொன்னதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணணும்னா இதை ஒரு ட்ரையாங்குலரா கன்சிடர் பண்ணணும். இதை ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி சேர்த்து கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல எத்தனை சைடு கண்டுபிடிக்கணும், ஏபி பிசி சிடி டிஏ பிளஸ் என்ன பண்ணணும், ஏசிங்கிற இன்னொரு ஹைபோனஸையும் கண்டுபிடிக்கணும். அது எதுக்காகனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர்னு சொல்றதுக்காக. சரியா, ஏன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல் அப்படின்னா பேரலோகிராம் அப்படித்தான் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரலோகிராம் இருக்கு, அதுவும் எப்படித்தான் இருக்கும், ஆப்போசிட் சைடு ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா அது என்னது, பேரலோகிராம். அப்ப இதுக்கு என்ன டிஃபரெண்ட், இதுல ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணணும். சரியா, இந்த மாடல் சம்ஸ் வந்து ஒண்ணு இருக்கு, நமக்கு புக்ல எல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, ஒரு கொஸ்டின் வேணா அது போட்டுக்கலாம். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துறாங்கப்பா. சரியா, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்டும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரா ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, சரி ஓகே. கட்டாயம் இதுக்கு டயக்ராம் போட்டாதான் நமக்கு என்னன்னு தெரியும். டயக்ராம் மஸ்ட். எதுக்காக சொல்றேன்னு பாருங்க, இப்ப நீ டயக்ராம் போட்டா தான் அதோட எந்த பக்கம் இருக்குங்கிறதே உனக்கு தெரியும். முதல்ல ஒன் 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3. ஓகே, கொடுத்துருக்க பாயிண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 7, 9. எக்ஸோட வெளியே 7.
ஒரு அப்ராக்சிமேட்டா இங்க வருதாப்பா 7,9 இங்கனக்குள்ள. சரியா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் 7,9. சரி. அடுத்த பாயிண்ட் பாருங்க. -3,7. x ஓட வேல்யூ -3, y ஓட வேல்யூ 7 இங்க. -3,7. சரி. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3,3. x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 3 இந்த மாதிரி. சரியா? எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எடுத்துக்குவோம். அப்ப இங்கனக்குள்ள ஏ நேம் கொடுத்தேன்னா அடுத்து இதுக்கு தான் என்ன பண்ண போறோம்? பி, இதுக்கு தான் சி. அவங்க எந்த ஆர்டர்ல பாயிண்ட் கொடுத்திருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு சில இதுல பாயிண்ட் அவங்களே ஆர்டரா கொடுத்திருப்பாங்க. ஒரு சில இதுல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? பாயிண்ட் ஆர்டரா கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல நீ தான் அதை எடுத்துக்கணும். சரியா? இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துட்டு இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் போட போறோம். சரியா? இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம். இது போட்டா தான் நமக்கு என்ன தெரியும்? டயகிராம் போடலைன்னா எந்த பாயிண்ட் எங்கிட்டு வருதுன்னு தெரியாது. அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல நீ எடுத்துக்கிறது சரியில்லை. சரியா? அதனால பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் பாயிண்ட்க்கு நேம் கொடுக்குறோம். இங்க ஏ எடுத்தேன்னா இங்க பி சொல்லணும், இங்க சி சொல்லணும். சரியா? எதுக்கு வேணாலும் நீ எடுத்துக்கலாம், தப்புல. இங்க ஏ எடுத்து அதுக்கப்புறம் இங்க பி, இங்க சி அந்த மாதிரி சொல்லணும். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ்ல நீ நேம் கொடுத்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஏபி. distance between the two points or distance between the complex number எப்படி எடுத்துட்டாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். AB equal to modulus of ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணக்கூடியது. சரியா? செகண்ட் பாயிண்ட் பிங்கிறத அப்ப 7 + 9i மைனஸ் ஏங்கிற பாயிண்ட் 3 + 3i. இப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணி மாடுலஸ் வெளியே எடுத்தா டிஸ்டன்ஸ் கிடைச்சிட போகுது. சரியா? 7 + 9i மைனஸ் 3 + 3i. 7ல இருந்து 3 மைனஸ் பண்ண எவ்வளவு வரப்போகுது? ஒரு 4 வரப்போகுது. 9ல இருந்து 3 மைனஸ் பண்ண எவ்வளவு வரப்போகுது? ஒரு 6i வரப்போகுது. சரியா? ஓகே. இப்ப இதோட மாடுலஸ் வெளியே கண்டுபிடிக்க போறோம். மாடுலஸ் வெளிங்கிறது என்னது? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 16 plus 36 that's equal to root of 52. 1. Next அதே மாதிரி BC. BC is equal to Cங்கிற பாயிண்ட்ல இருந்து Bங்கிற பாயிண்ட மைனஸ் பண்ணுவோம். C என்ன இருக்கு? -3 + 7i மைனஸ் Bங்கிற பாயிண்ட் 7 + 9i. சரியா? -3 -7 -10 அடுத்து 7 -9 -2i. That's equal to 100 + 4. புரியுதுன்னு பாருப்பா? ரியல் பார்ட் -10 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 100. இமேஜினரி பார்ட் எவ்வளவு இருக்கு? -2 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52. அடுத்து CA.
அப்ப ஏல இருந்து சியை மைனஸ் பண்ண போறோம். 3 plus 3i minus -3 plus 7i. 3 இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், மைனஸா மைனஸ் பிளஸ் ஆயிருமா? 6 3i minus 7i minus 4i. இதோட மாடுலஸ் வேல்யூ square root of 36 plus 16, that's equal to square root of 52. இங்க 104 தானப்பா, root of 104. சரியா? இப்ப நமக்கு வந்திருக்க வேல்யூஸ் எல்லாமே பாருங்க, AB equal to root of 52, அடுத்து BC is equal to root of 104, CA equal to root of 52. இது எல்லாமே நமக்கு வந்திருக்க வேல்யூ. நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன எழுதிருவீங்கன்னா AB பிளஸ் சிஏன்னு எழுதிருவீங்க. அப்படி எழுதக்கூடாது, சரியா? இப்ப √2 பிளஸ் √2 ரெண்டு ஆட் பண்ணி √4 போடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போடுவீங்க, அப்படி போடக்கூடாது, சரியா? √2 பிளஸ் √2 ஆட் பண்ண முடியாது, நல்லா கவனிச்சுக்கோ. ஆனா அதே இது 2 பிளஸ் 2 ஆட் பண்ணலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், தட்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 52 பிளஸ் 50. நல்லா கவனிச்சு, புரியுதுன்னு பாருப்பா. ஸ்கொயர் பண்ணாதான் ஆட் பண்ணணும். √52 பிளஸ் √52 ஆட் பண்ணிடக்கூடாது, சரியா? ஏபி ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 52. ஏசி ஸ்கொயர் எவ்வளவு வரும்? ஒரு 52, 104, சரியா? அடுத்து பிசி ஸ்கொயர் எவ்வளவு வருது? 104. therefore AB squared plus AC squared equal to BC squared. அப்ப ஏங்கிற ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா π/2. இது எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுல எது காமனா வருதோ அதான் 90 இருக்கும், சரியா? AB squared plus AC squared ஏ ரெண்டுலயுமே இருக்கா, அப்ப அந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஆங்கிள் A equal to π/2. hence given vertices form a right angle triangle. சரியா? மறக்காம அந்த ஒரு லைன் எழுதுனா முடிச்சு, அவ்வளவுதான், சரியா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தா கேள்வி பார்ப்போம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. முடிச்சுட்டேன்னா சேம் இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் பாயிண்ட் மட்டும் மாத்தி கொடுக்குறேன். 10 plus 8i minus 2 plus 4i minus 11 plus 31i, சரியா? சேம் இதே கொஸ்டின், ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பாயிண்ட் மட்டும் மாத்திக்கோ.
Next கவனிச்சுக்கப்பா. இந்த நோட் வெரி இம்பார்ட்டன்ட் நோட். சரியா? 1 மார்க்ல கூட இந்த இது இருக்கு. Z IZ Z பிளஸ் IZ அதே மாதிரி Z IZ Z மைனஸ் IZங்கிறது எதை ஃபார்ம் பண்ணா ட்ரையாங்குலரா ஃபார்ம் பண்ணும். சரியா? சும்மா நீயே ஒரு ஆர்கன் பிளேன்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து இதுக்கு வேணா நீ கொடுத்து பார்த்த அப்படின்னா அது எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ட்ரையாங்குலரா ஃபார்ம் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியான சம். பார்த்த உடனே இதை ஆன்சர் சொல்லிடுறேன். சும்மா ஒரு லைன்ல போடுற சம். 8th சம். சரியா? இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டெல்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெல் ஈக்குவல் டு 15 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி Z IZ Z பிளஸ் IZ அதான் அதோட வெர்டிசஸ். சரியா? Z IZ Z பிளஸ் IZ சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் Z சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? half into 1/2 into b into height. சரியா? அது பின்னாடி இது b இது height. del equal to 1/2 modulus of z into modulus of IZ. சரியா? சரி, ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கப்பா. மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் IZ ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் IZ எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இப்ப Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு வைங்க. IZ என்ன வரும்? I into x plus I squared into y. That's equal to I into x minus y. அப்ப மைனஸ் y plus IX. சரியா? அப்ப மாடுலஸ் இதுக்கு மாடுலஸ் வெளியே கண்டுபிடிச்சாலும் ஒன்னாத்த வருமா? எக்ஸ் ஒய் மாறி மாறி வந்தாலும் நமக்கு மாடுலஸ் வெளியே என்னதான் வரும்? ஒன்னாதான் வரும். நம்மளுடைய சம் பரப்பு சொல்லிருப்பேன். 3+4 வந்தாலும் சரி 4+3 வந்தாலும் சரி 3 4 வந்துட்டாவே அங்க எவ்வளவு வரப்போகுது? அதோட மாடுலஸ் வெளியே 5 தான் வரப்போகுது. சரியா? அந்த மாதிரி தான். அப்ப இது ரெண்டோட மாடுலஸ் வெளியே எப்படித்தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஏரியா அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 50 1/2 into modulus Z into modulus Z. இந்த ஸ்டெப் மட்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன் இங்க மாடுலஸ் Z போடுறோம் அப்படின்னா சேம் காம்போனண்டா இருந்தா தான் நம்மளோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்காக தயாரான. சரியா? அப்ப இந்த 2 அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்ப மாடுலஸ் Z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 100. 2 அங்கிட்டு போறப்ப மல்டிபிள் ஆயிருமா? 50 into 2 100. அப்ப மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 10. சும்மா இது ஒரு லைன்ல போடுற சம்மு. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் வரணும். சரியா? இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா?
அடுத்து ஒரு நோட் போட்டுக்கோப்பா. Modulus of modulus z1 minus z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus z1 modulus z2. சரியா? அதாவது டிஃபரன்ஸோட இருக்கு பாத்தீங்களா? டிஃபரன்ஸோட மாடுலஸ் வேல்யூ சம்மேஷனோட மாடுலஸ் வேல்யூ இதுல எது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சம்மேஷனோட மாடுலஸ் வேல்யூ தனித்தனியா கண்டுபிடிக்கிறது அதிகமா இருக்கும். ரெண்டையும் ஒன்னா கண்டுபிடிக்கிறத விட டிஃபரன்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, மைனஸ் பண்ணி போறது எப்படி இருக்கும்? இதை விட கம்மியா இருக்கும். தனித்தனியா ஆட் பண்ணி போறது எவ்வளவு இருக்கும்? இதை விட அதிகமா இருக்கும் ஹோல் வேல்யூவோட. சரியா? இதுதான் இந்த நோட்டு. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புக்ல இருக்க 2 சம் ஈஸியா நம்மளால போட முடியும். சரியா? சரி, ஓகே. இதுல இன்னொரு நோட் இருக்கு, அதே நோட் பண்ணி வச்சுக்கப்பே. மாடுலஸ் ஆஃப் z minus a less than or equal to r implies minus r less than or equal to z minus a less than or equal to r. Plus or minus தான மாடுலஸ், அதனால மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ. இப்போ உனக்கு 4th செம் கொடுத்துருப்பாங்க. Modulus z equal to 3 so that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i less than or equal to 30. சரி, இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது 2 பார்ட்டா பிரிக்கும். சரியா? ஒரு பார்ட்டை z1 எடுத்துக்கோங்க, இன்னொரு பார்ட்டை z2 எடுத்துக்கோங்க. சரியாப்பா? ஒரு பார்ட்டை z1 இன்னொரு பார்ட்டை என்னவோ எடுத்துக்க போறோம், z2 2 பார்ட்டா நம்ம பிரிச்சு இந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு போக போறோம். சரியா? என்ன பண்ண போறோம்? இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டு போக போறோம். சரி, இப்ப let z1 equal to z. Let z1 equal to z and z2 equal to 6 minus 8. சரியாப்பா? இப்ப ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்க போறோம். மாடுலஸ் ஆஃப் z1 that's equal to modulus z. மாடுலஸ் z கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 3. மாடுலஸ் ஆஃப் z2 equal to நம்ம இங்க கண்டுபிடிச்சிடலாம். 6,8 வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போடலாம்? 10 போடலாமா? ஏன்னா 6 ஸ்கொயர் பண்றப்ப எவ்வளவு வரும்? ஒரு 36. 8 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? ஒரு 64. இதுல ரிப்பீட்டடா யூஸ் பண்றது 3,4 6,8லாம். சரியா? அப்ப எவ்வளவு வரும்? ரூட் ஆஃப் 100. ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும்? 10 இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. we know that போட்டு இந்த ரிசல்ட் எழுத போறோம். we know that modulus of modulus z1 minus modulus z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus z2. சரியாப்பா? இந்த ரிசல்ட்டை நான் அப்படியே எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. இப்ப இங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுமே. இங்க மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கா? மாடுலஸ் 3 மைனஸ் z2 எவ்வளவு வந்திருக்கு? 10 வந்திருக்கா? 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z1க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? z. z2க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? 6 மைனஸ் 8i. சரியா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்?
இங்கே வேல்யூ வந்திருக்காப்பா 3 3 பிளஸ் நமக்கு எவ்வளவு 10 இது ஒரு 10. சரி ஓகே. அப்ப நமக்கு எவ்வளவு வரும்? இங்க -7 மாடுலஸ் இருக்கனால என்ன பண்ண போறோம்? 7 less than or equal to modulus of z plus 6 minus 8 less than or equal to 13. அவங்க சொன்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு. சிம்பிளா ஒரு லைன் எழுதிடலாம். சரியா? இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஒரே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருந்தா நம்ம அழகா எழுதிட்டு போயிடலாம். இந்த ரிசல்ட் ஞாபகம் இருந்தா ஒரே லைன். இதை நம்ம பிரிக்க போறோம், அவ்வளவுதான். கொடுத்துருக்க டைம z1 பிளஸ் z2 பிரிச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா எழுதிடலாம். சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த சம் புரியுதாப்பா? சுபாஷினி புரியுதாமா? எஸ் சார். எக்ஸாம்பிள் 2.13. சரியா? சேம் இதே மாடல் இருக்கு. எக்ஸாம்பிள் 2.13 என்ன இருக்கு? சேம் இதே மாடல் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, சொல்றேன். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம். திரும்ப நோட்டு போட்டு ஃபர்ஸ்ட் இருந்தே எழுதுங்க, தப்பு இல்லை. சரியா? இன்னொரு தடவை எழுதுனா குறைஞ்சு போயிட மாட்டீங்க. யாருமே எழுதுறது இல்லை போல, ஒரு 2-3 பேர் தான் எழுதி அனுப்புறீங்க. மற்றவங்க எல்லாம் எழுதுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்து திரும்ப எழுதணும்பா, மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் ரிவைஸ் பண்றதே. சரியா? உனக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னா திரும்ப நடத்திட்டு இருக்கிறோம். நீ எழுது, இன்னொரு தடவை எழுதுனால தப்பு இல்லை. சரியா? ஹோம்ஒர்க் சம் எழுதுங்க. இப்ப நான் நடத்துற சம்மை எழுதுங்க. எழுதிட்டு திரும்ப எனக்கு அனுப்பிவிடுங்க. ஹோம்ஒர்க் சம்ல ரெகுலரா அனுப்பிவிட்டுக்கிட்டே இருங்க. சரியா? அப்படி ஏதாவது சம் டவுட்டா இருந்துச்சுன்னா அதை முதல்ல கேளுங்க. எந்த சம் புரியலையோ அதை முதல்ல கேளுங்க. அந்த சம் நான் திரும்ப கூட சொல்லித்தரேன். சரியா? இதுல ஏற்கனவே நமக்கு 2 பேத்துக்கு மட்டும்தான் புதுசா நடத்துற மாதிரி இருக்கும். மத்த எல்லாருமே இது வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்து வந்துட்டு இருக்கவங்க தான். அதனால நீ திரும்ப ஒரு தடவை எழுது, தப்பு இல்லை. சரியா? நிவேதா சார், திரும்ப எழுதிட்டு இருக்கியாமா? எழுதுறேன் சார். அனுப்பிவிட்ட மாதிரி தெரியலையே. எழுதிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே, சரி. சரி, இப்ப பாரு, இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு குவிஸ் மாதிரி கூட ஒன்று வைக்கலாம். சரியா? இப்ப நடத்தின வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் குவிஸ் ஒன்று வச்சிடலாம். நீ ஆனா ஃபுல்லா எழுதி பார்த்துட்டு வந்தேன்னா சரியா இருக்கும். சரியா? சரி, ஓகே. டவுட் இருந்தா கேள்வி, கிளாஸ் கட் பண்ணிக்கோ.